ஆ. காமராஜ் ஆட்சி வந்துவிட்டது, இனி கவலை வேண்டாம். இந்திய ஆட்சியில் காமராஜர் மறு அவதாரம் எடுத்து வந்துவிட்டார். தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. நல்ல காலம் வந்துவிட்டது. மக்களை காப்பாற்றுவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் போல், வேல் நாச்சியாரை போல், விஜய் எம்ஜிஆரை போல் ஆயுள் காலம் வரை முதலமைச்சராக இருப்பார். நீதி தேவன் ஆட்சி நடக்கிறது. கிருஷ்ணர் எல்லாம் போல் விஜய் ஆட்சி நடத்துவார். ஆட்சியில் யாராலும் அசைக்க முடியாது. தப்பு பண்ணினால் சரியான தண்டனை கொடுப்பார். பெண்களுக்கு எங்கு போனாலும் பயம் கிடையாது. இனிமேல் பயம் கிடையாது பெண்களுக்கு. பெண்கள் தொல்லை இனிமேல் ஆண்கள் தொல்லை இருக்காது. ராணுவ ஆட்சி போல் நடத்தி விடுவார். பாலியல் தொல்லை இருந்தால் அவர்களெல்லாம் தூக்கில் போட்டு நடத்தி விட்டுவார். ஆட்டத்தை அடக்கி வந்து விஜய் ஒரு நாள் ஒரு நல்ல தலைவர், மக்களுக்காக பிறந்தவர். விஜய் முதல்வராக இருந்து அவர் கஞ்சா பிராந்தி எல்லாத்தையும் ஒழித்து விடுவார். அவரை போல் யாரும் தலைவராக இருக்க போறது கிடையாது. இனிமேலாக தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்கட்டும். காமராஜர் செத்து என்ற அவர்கள் தப்பு தண்டனை, காமராஜர் சொந்த பந்தம் கூட பார்க்காமல் தப்புக்கு தண்டனை கொடுத்தார் காமராஜர். அதுபோல் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கல என்று சொன்னார். அதுபோல் விஜயும் ஆட்சி நடத்துவார். தலைவர்கள் திருந்தாவிட்டால் ஆண்டவன் கண் திறந்து விட்டார். விஜய்க்கு ராமர்கள் வாழ்த்து, கிருஷ்ணருடைய வாழ்த்து, எல்லாரும் வாழ்த்து. அவர் காலகாலமாக முதலமைச்சராக இருக்க வேண்டும். இதுவே என்னுடைய ஆசை. என்னுடைய மகன் விஜய் வாழ்க தமிழ்நாடு வாழ்க. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். காலங்காலமாக அவரே முதல்வராக இருப்பார். நல்ல காலம் பிறந்து விட்டது தமிழ்நாட்டுக்கு.